ஃபெய்த்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இவரை பற்றி பேசி ஆகணுங்க. அவர் தான் நம்ம மிஸ்டர் பேதுரு, நம்ம பீட்டரும் பீட்டரோட சேர்ந்து 12 மெம்பர்ஸும் வந்து படகுல போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அந்த டைமில் வந்து பீட்டர் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு காரியத்தை செய்கிறான். ஏன்னா எதிரில் ஆண்டவர் வராரு, அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு துணிஞ்சு நானும் வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளே போகிறான். அப்போ கூட இருக்கவங்களோட மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எவ்வளோ பெரிய மீனவனா கூட இருந்துக்கும், ஆனால் கடல் மேலே நடக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் அவனோட ஃபெய்த் பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன், என்னோட ஆண்டவர் வராரு, நான் ஏசப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது தான். ஆனால் வைக்கும்போது எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, மனசில் என்ன நினச்சிருப்பாங்க, சிந்தனையில் எவ்வளோ சிந்தனை ஓடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் ஒரு காரியத்தை ஃபெய்த்தாக செய்யும் போது கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் காதலே வாங்காமல் நீங்கள் ஆண்டவர் மட்டும் பார்த்து உங்கள் ஃபெய்த்ஃபுல்லான ஸ்டெப்ஸை அடுத்தடுத்து எடுத்து வச்சுட்டே இருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். திடீர்னு அந்த படகுலேருந்து கத்தின சத்தமோ சுற்றி இருக்கிற பிரச்சனையும் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து டம்முன்னு கீழே விழுந்துருவார் ஃபெய்த்தில். ஆனால் நீங்கள் எந்த ஆழத்தில் போய் நீங்கள் விழுந்தாலும் ஆண்டோட கரை உங்களை தூக்கிட்டு வந்து நிறுத்தும் அந்த இடத்துல. அப்போது சுற்றி இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க உங்களை நிறுத்தின உங்களோட ஃபெய்த் வந்து வீணாக போகாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கடல் மேலே நடந்த ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா பேதுரு மட்டும் தான். நீங்களும் ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை திரும்பி பார்ப்போம். உங்கள் ஃபெய்த்துக்காக ஆண்டவர் ரெஸ்பெக்ட் கொடுப்பார். கண்டிப்பாக ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. பார்ப்போம். ஷலோம்.